ட்ரெயின் ஃப்ளைட்ல எல்லாம் ரெஸ்டாரண்ட்ல சர்வ் பண்ணி பார்த்துட்டாங்க. லாரிக்குள்ள நமக்கு சர்வ் பண்ணி பார்த்துட்டீங்களா? செம்ம ஹாப்பனிங்கா வைப் பண்றதுக்கு ஒரு ஸ்பாட். ஏகப்பட்ட நார்த் இந்தியன் ஃபுட் அண்ட் முக்கியமா பஞ்சாபி ஃபுட் செம்மையா பஞ்சமே இல்லாம சாப்பிடுறதுக்கு ஒரு செம்ம ஸ்பாட். ரொம்பவே கலர்ஃபுல்லான ஆம்பியன்ஸ். இன்ஸ்டாகிராம்ல போட்டோ மாத்தி ரொம்ப நாள் ஆச்சுன்னா இங்க ஏகப்பட்ட ஸ்பாட் அவங்களே வச்சிருக்காங்க. நம்ம செம்மையா போட்டோ எடுக்க நல்லா சாப்பிடலாம். எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது யூகே எக்ஸ்ப்ளோர் பைட்ஸ் வித் மீ கிருஷ்ணா. இப்போ நம்ம சண்டிகர் சீரிஸ் தான் பாத்துட்டு இருக்கோம். அதுங்க எல்லாருக்கும் தெரியும். ஆரம்பமே ஃபுட்டோட ஆரம்பிச்சா வேற லெவல்ல இருக்கும்னு நம்ம இப்போ தாபா 7 தான் வந்திருக்கோம். சண்டிகர்ல ரொம்பவே பிரீமியமான ரெஸ்டோ பார் தான் இது. செக்டார் 7ல மார்க்கெட்டுக்கு பேக் சைடு என்ட்ரில தான் இந்த ரெஸ்டாரண்ட் இருக்கு. நிஜமாவே செம்ம பிரீமியமா கிளாசிக்கா இருந்துச்சு இவங்களோட ரெஸ்டாரண்ட். ரொம்பவே கலர்ஃபுல்லா நல்ல இன்டீரியர் ஒர்க் பண்ணிருந்தாங்க. ரைட் சைடு பாத்தீங்கன்னா நம்பர் பிளேட் வச்சு சூப்பரா ஒரு டிசைன் பண்ணிருப்பாங்க. முக்கால்வாசி பேருக்கு தாபா பிடிக்காம இருந்ததே இல்ல. அதுவும் இல்லாம தாபால பொதுவா நல்ல குவாண்டிட்டி ஆஃப் ஃபுட் நம்மளுக்கு கிடைக்கும். நார்த் இந்தியன் ரெசிபிஸ்லாம் தரமா செஞ்சிருப்பாங்க. இன்னைக்கு நம்ம அதை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். இந்த வீடியோ பாக்குற நிறைய பேர் இன்க்ளூடிங் மை ஃபேமிலி எங்கேயாச்சும் சென்னையில தாபா கூட்டு போக மாட்டியான்னு கேட்டு அழுத்து போயிட்டாங்க. சோ அதனால நான் சண்டிகர்ல தாபா போடுறேன். அண்ட் கண்டிப்பா சென்னையிலயும் நம்ம தாபா எங்க இருக்கு பெஸ்ட் தாபாவை கண்டுபிடிச்சு போடுவோம். இப்போ இந்த வைப் என்ஜாய் பண்ணுங்க. ரொம்பவே ஆர்கனைஸ்டா செம்ம கிளீனா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு கண்டிப்பா தமிழ்நாடுல இதை விட பெஸ்ட் அண்ட் பெட்டரான வியூஸ் எல்லாம் இருக்க மாதிரி ரெஸ்டாரண்ட் தெரியும். அப்படி தெரிஞ்சா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நானும் போய் ட்ரை பண்ணி பாக்குறேன். சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டும் நிறைய லெவல்ஸ்ல வச்சிருப்பாங்க. லாரிக்குள்ள சாப்பிடுற மாதிரி, இண்டோர்ல சாப்பிடுற மாதிரி, கொஞ்சம் அவுட்டோர்ல சாப்பிடுற மாதிரி. பெரிய கேங்ல வந்திருந்தாலும் ஈஸியா அகாமடேட் பண்ற அளவுக்கு ஸ்பேஸும் இருந்துச்சு. லாரி இது சும்மா பொம்மை லாரி இல்ல, நிஜமான லாரி. வர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கான்னா எனக்கு தெரியல, பட் இது ஒரு ரியல் லாரி தான். தாபான்னு சொல்லிட்ட லாரி இல்ல மத்தி. இந்த லாரிக்குள்ள 2 டேபிள் செட்டப் போட்டிருந்தாங்க. வால்ஸ்ல எல்லாம் எப்படி இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுவோமோ அதே மாதிரி லாரிக்குள்ளயுமே டெக்கரேஷன் பண்ணிருந்தாங்க. ஸ்டெப்ஸ் எல்லாமே மேல போறதுக்கு போட்டிருந்தாங்க. வெளியுமே ஒரு பெரிய கேங்கா வந்திருந்தீங்கன்னா நல்லா உட்காந்து சாப்பிடுற மாதிரி செட்டப் எல்லாம் பண்ணிருந்தாங்க. இந்த டெக்கரேஷனும் தாறுமாறா இருந்துச்சு. இவங்க ஆம்பியன்ஸ் கண்டிப்பா 5 of 5 தான். அவ்வளோ கிளீனாவும் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. வால் டெக்கரேஷன்ல ஒரு ஏரியாலுமே ஒரு மாதிரி வால் டெக்கரேஷன் பண்ணிருந்தாங்க. சோஃபாவோட கம்ஃபர்ட்டும் செம்ம மாசா இருந்துச்சு. நீங்க நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் என்னையே சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் தான் என்னோட மோட்டிவேஷன். அப்பதான் நம்ம ஏகப்பட்ட ஸ்பாட்டை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இங்க உங்களுக்கு ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோவுமே அவைலபிள். நீங்க அங்கேயுமே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் இவங்களோட ரெஸ்டாரண்ட் அண்ட் இவங்களோட ஆம்பியன்ஸ் எல்லாமே செம்மையா இருந்துச்சு. அண்ட் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்னன்னா, ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி ஒண்ணு தான் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இல்லாம அட்லீஸ்ட் இவ்வளோ பெரிய ரெஸ்டாரண்ட்ல ஒரு 2-3 இருக்கணும்னு நான் ஃபீல் பண்ணேன். பிரைஸ் வைஸ் பாத்தீங்கன்னா ஆவரேஜா இருக்கும். ஸோ ரொம்ப அஃபோர்டபுளாலாம் இருக்காது. பட் ஒன்னு வாங்கினீங்கன்னாவே 3 பேர்ல இருந்து 4 பேர் வரைக்கும் சாப்பிட்ற அளவுக்கு நிறைய குவான்டிட்டி கொடுத்துருந்தாங்க. குவான்டிட்டி வைஸ் பார்த்தோம்னா கண்டிப்பா அஃபோர்ட் பண்ணலாம். சிம்பிளா சொல்லணும்னா ஒரு கேங்கா வந்தீங்கன்னா நிறைய பேர் வருவீங்க. ஸோ ஷேர் பண்ணி சாப்பிடுவீங்க. அந்த மாதிரி தாட் இருக்கும்போது இங்க ரொம்பவே பட்ஜெட் தான் சொல்லணும். மற்றபடி அதிகமா சாப்பிடாதவங்களுக்கு கண்டிப்பா நிறைய வீட்டுக்கு பேக் பண்ணிட்டு போற மாதிரியும் இருக்கும். இவங்களோட சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் நிறைய லெவல்ஸ்ல இருந்துச்சுன்னு சொன்னாலே இங்க பாத்தீங்கன்னா ஸ்கைலைட் நல்லாவே தெரியுற மாதிரி ஒரு சூப்பர் ஸ்பாட் தான் இது. இங்கேயுமே செம்மையா டெக்கரேட் பண்ணிருந்தாங்க. இவங்களோட மெனு ரொம்பவே ஜாஸ்தி. அதுலயுமே நீங்க சீக்கிரமா ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே குயிக்கா எடுத்துட்டு வந்துட்டாங்க. தம் சிக்கன் பிரியாணி, ஜீரா ரைஸ், பன்னீர் டிக்கா, முருக் ஃப்ரை எல்லாமே அல்டிமேட்டா இருந்துச்சு. நீங்க சாப்பாடு பொறுத்த வரைக்கும் இங்க குறை சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஏன்னா எல்லாமே செம்ம ஃபிளேவர்டா செஞ்சாங்க. இதோட குவான்டிட்டில ரொம்பவே ஜாஸ்தியா இருந்துச்சு. பன்னீர் டிக்கால செம்மையா பன்னீர் வெந்து செம சுட கொடுத்துருந்தாங்க. மின் சட்னியோட டேஸ்ட் பண்ணும்போது சூப்பர் டூப்பரா இருந்துச்சு. சைஸ் ஆஃப் த பன்னீர் பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய கியூப்ஸ் எல்லாம் கொடுத்திருந்தாங்க. நம்ம ஊர்ல ஒரு 3 கியூப் சேர்த்து செஞ்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த பன்னீருக்கு நான் பெரிய ஃபேன் ஆயிட்டேன். அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு. இந்த ரெஸ்டோ பார்ல மொஜிட்டோஸ் எல்லாமே நிறைய ஃபிளேவர்ஸ்ல அவைலபிளா இருக்கும்.
லெசில கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அன்பார்ச்சுனேட்லி யாரு கண்ணு பட்டுச்சோ தெரியல, எனக்கு அன்னைக்கு பயங்கர கோல்டா இருந்துச்சு. என்னால அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எதுவுமே சாப்பிட முடியல. சோ மோஜிட்டோஸ், லேசி இதெல்லாமே நான் டீல்ல விட்டேன். இங்க தம் சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி எல்லாம் வேற லெவல் டேஸ்டா இருக்கு. நம்ம ஊர் மாதிரி இல்ல, கம்ப்ளீட்டா டிஃபரெண்டா இருக்கு. சவுத் இந்தியா ஃபிளேவர்ல இருக்கும்னு நினைச்சிடாதீங்க, இது நார்த் இந்தியா ஸ்டைல்ல சூப்பரா இருந்துச்சு. நான் ரெஸ்டோ பார் இது வரைக்கும் நேர்ல பார்த்தது இல்ல, நிறைய டிவில பார்த்திருக்கேன். ஆனா நேர்ல இவ்ளோ கலர்ஃபுல்லா நிறைய பாட்டில்ஸ் அடுக்கி வச்சு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். ஈவினிங் அண்ட் நைட் டைம் தான் இங்க ரொம்பவே ஹாப்பனிங்கா இருக்கும்னு சொல்றாங்க. மெனுல இருக்க எல்லா ஐட்டமும் கிடைக்கும். சோ இல்ல இப்போ இல்ல அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்லல. ஸ்கைலைட் இல்ல லாரி அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி இண்டோர் சீட்டிங் இங்க நிறைய இருக்கு. நம்மளுக்கு பிடிச்ச ஃபுட் நமக்கு பிடிச்ச இடத்துல சாப்பிடலாம். ரொம்ப சூப்பராகவே சர்வ் பண்ணாங்க. சர்வீஸ் வைஸ் ரொம்பவே கம்ஃபர்டபுளா நம்மள பாத்துக்கிறாங்க. லாங்குவேஜ் ப்ராப்ளம் இது மாதிரி எதுவுமே வரல. சோ எல்லாருக்குமே அங்க இங்கிலீஷ் தெரியும்ன்றனால லாங்குவேஜ் ப்ராப்ளம் சுத்தமா வரல. நீங்க இங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா மாக்டெயில் ஆர் காக்டெயில் என்ன வேணா ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. நீங்க சண்டிகர் போனீங்கன்னா கண்டிப்பா இந்த ரெஸ்டாரண்ட் ட்ரை பண்ணி பாருங்க. யூ வில் லவ் இட். நிறைய டிராவல் பண்ற உங்க ஃப்ரெண்டுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. சோ தட் அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு சூப்பர் எக்ஸ்ப்ளோரிங் வீடியோல பார்க்கலாம். லைஃப் இஸ் ஆல் அபவுட் எக்ஸ்ப்ளோரிங் திங்ஸ். நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. டாடா பை.